நம்ம சேனலில் முதல்ல சிவலிங்கம் அண்ணன் எடுக்கிறோம் மேக்ஸிமஸ்லேருந்து. இப்போது ஃபஸ்ட் ரவுண்ட் மேட்ச்சு கும்பகோணம் வர்சஸ் அரகநல்லூர். டாஸ் கும்பகோணம் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. பவுலிங்கில் குரு, பேட்டிங்கில் விஜய், நான் ஸ்ட்ரைக்கில் சூர்யா. NSNKவை கும்பகோணத்துக்காக பவுலிங்கில் குரு. 5 ஓவர் 5 பவுலர், 1 ஓவர் பவர் பிளே. மேட்ச்லேருந்து சிவலிங்கம் அண்ணன் வந்திருக்காரு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொட்டே சத்யா வந்திருக்காரு. செகண்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். நல்ல பவுலிங்க. ஃபர்ஸ்ட் பாலே பாடி அட்டாக் டாட் பால், சாரி சிங்கிள் ரன்னு. ஃபர்ஸ்ட் பாலில் லெக் பையில் சிங்கிள் ரன். செகண்ட் பால் நல்ல பவுலிங்க, நல்ல லென்த்தில் போட்டிருக்காரு. டாட் பால். தேர்ட் பால் நல்ல பவுலிங்க, நல்ல ஏர் ஸ்விங் இருக்கு, நல்ல ஏர் கட் பந்தும் கூட. டாட் பால். ஃபோர்த் பால் நல்ல பவுலிங்க, வந்து ஏர் கட் வந்து விக்கெட் அப்பில் ஆகுது. டாட் பால். லாஸ்ட் 2 பால். நம்ம சேனலில் ஆதார் கார்டு மேட்ச் மட்டும் போட்டிருந்த நிலைமையில் இப்போ ஓப்பன் மேட்ச் இங்கே வந்தோம். நல்ல பவுலிங்க, மறுபடியும் பாடி அட்டாக் தான். டாட் பால். பேட் எடுக்க டைமே இல்லைங்க. இங்கே நல்ல பேட்ஸ்மேன் தான் விஜய், சூர்யா. நம்ம சைடில் நான் பார்த்து NSNK பிளேயர் எப்பவுமே ஓப்பனர்ஸ் அவங்க தான். NSNKவும் அந்த டீமோட மேட்ச் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக மேட்ச் எடுக்கிறோம் நம்ம சேனலில். லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காருங்க. 6 மாறுதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஃபீல்டிங். எங்க 4 கூட போகிற உள்ள தடுத்துறாரு. 2வது ரன் வந்துறாங்க. த்ரோ கரெக்டாக அந்த விக்கெட்டாக மாறும் இல்லைங்க. 2 நல்ல ஓடு, நல்ல ஷாட் தான். நல்ல ஃபீல்டிங். அவர் தடுத்துட்டாரு. நல்ல ஃபீல்டிங். 2 ரன் போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்த நிலைமையில் பால் 4 கூட விடலைங்க. அவர் தடுத்து நிறுத்திட்டாரு. நல்ல ஷாட். ஆனால் சூர்யா 1 ஓவருக்கு 3 ரன் போட்டு போயிருக்காரு. குரு நல்ல பவுலிங். திருப்பூர் மேக்ஸிமஸ் வந்து சிவலிங்கண்ணா, ஒரு வசந்த் ப்ரோ. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே லொட்டை சக்தியாக இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா சக்தி இருக்காரு. சைடாம் சக்தின்னு சொல்லலாம். சரியாக போடுவார். 2வது ஓவர் போட சரவணன். ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பால் ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காருங்க. நல்ல கேட்சிங்க சக்தி. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்துட்டாங்க. நல்ல விக்கெட்டை எடுத்துட்டாங்க. விஜயோட விக்கெட்டை. நியூ பேட்ஸ்மேன் பார்த்திபன் ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் நல்ல பவுலிங் எடுத்து வந்து பாடி அட்டாக்குங்க. பேட்டை எடுக்கவே விட மாட்டாரு. நல்ல பவுலிங். டாட் பால். தேர்ட் பால் நல்ல பவுலிங் எடுத்து வந்து யாருக்கு பாக்ஸ் டு பாக்ஸ். நல்ல பவுலிங். டாட் பால். ஃபோர்த் பால் நல்லா குயிக்காக இருந்துச்சு. ஒயிட் கொடுத்துருக்கான் பேர். ஃபோர்த் பால் மறுபடியும் ஏர்க்கர். நல்ல ஏர்க்கர் தான். லைன் தான் சரியில்லை. ஒயிட் பால். நல்லா வேகம் இருக்குது பவுலர்கிட்ட. திரும்ப குயிக்காக போட்டுருக்கேன். ஷார்ட்டாக தான் இருந்துச்சு பால். பேட்ஸ்மேன் எடுத்துட்டாரு நினச்சேன் பவுண்டரி சைடு. எனக்கு எடுக்க முடியலைங்க. பால் அவ்வளோ குயிக்காக வந்து அடிக்குதுங்க. பாடி அட்டாக். டாட் பால். பிச்சு தரமாக இருந்தாலும் பவுலிங் அந்த மாதிரி பவுலிங் அட்டாக் அதிகமாக இருக்குது. நல்லா போட்டிருக்காங்க. லாஸ்ட் 2 பால் ஒத்து நேரத்தில் வந்து குயிக்காக வந்து பாடி அட்டாக் மறுபடியும் லென்த்தில் போட்டிருக்காரு. லாஸ்ட் 1 பால் வச்சுருக்காருங்க. தரையோட தரையா 2 ரன் வைப்பாங்க. நல்ல ஃபீலிங். 2வது ரன் கட்டுறேன். த்ரோ தப்பான த்ரோங்க. நல்லா பேக்கப் பண்ணுங்க வசந்த். 2 ரன். பவுலிங்கில் சக்தி. 2 ஓவருக்கு 9 ரன்னு. 3 ஓவர் போட்ட சக்தி. இல்லை பவுலிங் அடிச்சிருக்காருங்க சூர்யா. மானுயிர சென்ற பந்து. நல்ல கேட்சுங்க. 6 போகும்னு பார்த்தா கேட்ச் தாங்க. நல்ல ஷாட் அடிச்சா சூர்யா. இருந்தாலும் விக்கெட் மட்டும் தான், ரன் எதுவும் கிடைக்கல. நல்ல பவுலிங் சக்தி. NSNK பிளேயர்ஸ். அடுத்தது நியூ பேட்ஸ்மேன் சந்துரு சான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க பிளேயர்ஸ்லாம் வந்து ரொம்ப டல்லாக இருக்காங்க. ஒரு 6 ஓவர் 4 அடித்தா நல்லாயிருக்கும் மேட்ச்சு. செகண்ட் பால் அடிச்சிருக்காருங்க. தரையா நல்ல ஷாட்டுங்க சந்துரு. நல்ல ஃபீல்டிங்க. சிங்கிள் ரன் மட்டும் தான். 2வது ரன் அலோவ் பண்ணி விட மாட்டாங்க. அவங்க கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. சிங்கிள் ரன். தமிழ்நாட்டில் பெரிய பிளேயர்ஸ் வந்திருக்காங்க இன்றைக்கி. இங்கே சிவலிங்கம் ப்ரோ எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாடுன்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே தெரியும். இந்தியா கப்லாம் பாடிட்டு வந்திருக்காங்க. தேர்ட் பால் நல்ல பவுலிங்க. கரெக்டாக போட்டுருக்காரு. 2வது ரன் வைக்கிறாங்க. த்ரோ கரெக்டாக வந்து விக்கெட்டாக மாறுங்க. நல்ல ரன்னிங்க. 2 ரன்னு.
நல்ல பவுலிங்க, நல்ல பால், நல்ல லென்த்தில் போட்டிருக்காரு. நல்ல பவுலிங், டாட் பால், லாஸ்ட் 2 பால். நல்ல பவுலிங் எடுத்துட்டு வந்து யாருக்கு பண்ணுங்க, 2 ரன்னை மாற்றுறாங்க. அதை பைஸில் சிங்கிள் ரன். கீப்பராலே பிடிக்க முடியலைங்க, அவ்வளோ வேகங்க. பால் சூப்பர் ஷாட்டுங்க, ஃப்ளாட்டாக அடிச்சிருக்காரு. நல்ல ஃபீல்டிங், லொட்ட சத்தியா நல்ல ஃபீல்டிங்கு. சிங்கிள் ரன் தான், அதுக்கு அந்த மாதிரி ஃபீல்டிங்கும் வந்து போட்டுட்ருக்காங்க. நல்லா 3 ஓவர் முடிய 14 ரன்னுங்க. இனிவரையிலுமே பவுண்டரி எல்லாம் விட்டு கொடுக்காம வந்து போட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக எங்கள் சந்துரு சொல்லிட்டேன், சாரி எங்கள் டீம் பிளேயரு, அதனால் அப்படி சொல்லிட்டேன். சான் 2 நல்லா ஆடுவான், அவன்கிட்ட வந்து பெரிய 6 எல்லாம் எதிர்பார்க்குறேன். இப்போட சந்துரு பேட்டிங்லேயும் சந்துரு டு சந்துரு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் லெஃப்ட் ஆம் பவுலர் நல்லா போட்டிருக்காருங்க. வயசில் கண்டிப்பாக சிங்கிள் ரன்னை மாற்றுவாங்க. ஒய்டு போட்டுருக்காரு அம்பேர் யோசிச்சு. ஃபஸ்ட்டு பால் ஒய்டு ப்ளஸ் ஒரு ரன்னை மாதிரி இருக்கு. பார்த்திபன் நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருக்காருங்க எங்கள் பவுலர். ஃபஸ்ட்டு பால் நல்லா போட்டிருக்காரு. சான் ஓவரத்தில் மாதிரி இருந்தேன், ஓவரத்தோட சிங்கிள் ரன் மாற்றி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் ஓடவே இல்லை, த்ரோ அடித்ததால் தான் ஓடினாங்க. செகண்ட் பால் நல்ல பவுலிங் அடிச்சிருக்காருங்க இந்த ஸ்ட்ரைட்டில். நல்ல கேட்சுங்க, அடிக்கிறது எல்லாமே 6 மாதிரி தெரியுது, ஆனால் கேட்சாக மாறுதுங்க. நல்ல ஷார்ட் மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல ஃபீல்டிங்க லொட்ட சத்யா. நல்ல பவுலிங் சந்துரு. கிஷோர் நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். தேர்ட் பால் அடிச்சிருக்காருங்க. எங்க கேட்ச் மிஸ் பண்ணி பவுண்ட்ரியா, பவுண்ட்ரி ஃபீல்டர் பவுண்ட்ரி கொடுத்துட்டாரு. நல்ல பேட்டிங் வந்து ஃபஸ்ட்டு பாலே 4-ஆக மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ தாங்க ஃபஸ்ட்டு பவுண்ட்ரியே வருது. ஷார்ட் பாலை சூப்பராக அடிச்சிருக்காரு. ஃபோர்த் பால் நல்ல பவுலிங், சூப்பராக இழுத்து போட்டிருக்காரு ஆஃப் சைடில். நல்ல ஃபீல்டிங், அவர் பவுலரை தடுத்துருக்காரு. இல்லை கண்டிப்பாக 2 இழுத்துருப்பாங்க. கண்டிப்பாக பெரிய ஷாட்டுக்கு போய் ஆகணும். நல்ல பவுலிங்க, ஸ்லோவர் பால் எடுத்து ஸ்டம்பில் போட்டிருக்காரு. பவுல் சந்து பேட் லக். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் செல்லா. லாஸ்ட் 1 பால் போல்டுங்க. பால் யாரில் ஸ்விங்காக வந்ததுங்க, வந்த உடனே வெளில அனுப்பிச்சிட்டாரு செல்லாவை. அவர் இது 2 பதிவு பண்ண போகிறாரு. நல்ல பவுலிங்க சந்துரு. லாஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் 4 ஓவர் 23 அடிச்சிருக்காங்க. அடிச்சிருக்காருங்க. அந்த பால் டைம் கிடைக்கல, பால் வந்து முட்டிடுச்சு. 2வது ரன் இருப்பாங்க, 2 ரன் பால் எடுக்கல. 2வது ரன் த்ரோ கரெக்டாக வந்து கிட்ட மாறும். விக்கெட், ரன் அவுட்டுங்க. இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் போட மோகன் ஃபஸ்ட் பால் போட்டிருந்தாரு. 2வது ரன்னில் ஒரு கிட்ட ரன் அவுட்டாக மாதிரி இருந்துச்சு. செகண்ட் பால் நடுவில் லெஃப்ட் சத்யா. செகண்ட் பால் சுவிட்சில் திரும்பிக்காருங்க, மேலே அடிச்சிருக்காருங்க. பவுண்டரி போதும் நம்ம பார்க்கலாம். நல்ல ஃபீல்டிங்க, பவுண்டரிங்க. அடுத்து பவுண்டரி போயிடுச்சுங்க. அந்த ஃபஸ்ட்டு பால் 4-ஆக மாற்றிருக்காரு. தேர்ட் பால் நல்ல பவுலிங்க, சூப்பராக போட்டிருந்தாரு. இந்த 2வது ரன் இருப்பாங்க பார்க்கலாம். த்ரூ எடுத்தாரா, அடிக்கிறாரு, இங்கே எடுக்கலைங்க. அவர்கிட்ட சத்யா மிஸ் பண்ணிட்டாரு. நல்லா ஃபீல்டிங் பண்ணியிருந்தார் இன்றைக்கி. அவர் 2 கேட்ச் எடுத்தார், 2 ரன். அந்த 2 பாலில் 6 ரன்னை பதிவு பண்ணுறாருங்க சத்யா. டார்கெட் தீர்மானிக்கும். ஃபோர்த் பால் நல்ல பவுலிங், பாடி அட்டாக்ங்க. லெக் பையில் ஓடுவாங்க கண்டிப்பாக, அங்கே யாரும் தடுக்கக்கூடாது. நல்ல ஃபீல்டிங்க. 2வது ரன் நல்லா பார்க்கும், த்ரோ போகும். நல்ல கீப்பருங்க. சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால் பேட்டிங்கில் டர்ரு அன்பு. அவர் டர்னு கூப்பிடுவாங்க. ஷார்ட் பால் ஒழுங்காக பரலங்க. மறுபடியும் ஃபைனல் லெக்கில் பவுண்டரியாக மாற்ற பார்க்கலாம். வசந்த் ஓடிட்டாரு. நல்ல ஃபீல்டிங்க. 3 ரன்னும் ஓடிட்டாங்க, 3 ரன் கம்ப்ளீட் ஆகிட்டாங்க. நல்ல ஃபீல்டிங்க. லாஸ்ட் 1 பால், போன பால் 3 ரன் ஓடிந்தாங்க. இன்னிங்ஸோட லாஸ்ட் பால் நல்ல பால், மறுபடியும் எடுத்து பாடி அட்டாக்குங்க. நல்ல ஏர் ஸ்விங், சூப்பராக போட்டிருந்தாரு. சிங்கிள் ரன். இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சுங்க. இந்த சிங்கிளோட 6 டார்கெட்டு. கும்பகோணம் டீமுக்கு 35 அடிச்சிருக்காங்க. என்ன பிளேயர்ஸ்
மாஸ்டர் NSNKவோட மாஸ்டர் கேப்டன் சூர்யா எல்லாமே இருக்கிறாங்க. NSNK பிளேயர் எல்லாம் வந்துட்டாங்க. லோக்கி கூட இன்னைக்கு அட்டண்டன்ஸ் ஆகிருக்காரு. போலீஸ் ஆகிட்டாலும் பரவாயில்ல, டீமுக்காக வந்திருக்காரு சென்னையில். அப்பு பத்திரண்ணா அப்பு வெறித்தனமான பவுலர். இன்னைக்கு எப்படி இருப்பாங்க பவுலிங்கில்? செல்லா நல்ல லெஃப்ட் ஆம் பவுலர். ஸ்ட்ரைக்கில் சிவலிங்கம் ப்ரோ, நான் ஸ்ட்ரைக்கில் எயில் ஃபஸ்ட்டு பால். லெக் பையில் தடுக்காம மட்டும் போயிடும் போல இருக்குங்க. அது பிச்சுட்டு போகுது, தடுத்துறாருங்க. இல்லை ஃபீல்டிங்க அப்பு 2 ரன்னாக மாற்றிட்டாங்க சிவலிங்கம் பிரதர். நல்ல ரன்னிங். செகண்ட் பால் இல்லை, மறுபடியும் மேலே தூக்கிருக்காருங்க. பவுண்டரியாக மாறும் கண்டிப்பாங்க. பின்னாடி ஃபைன் லெக்கில் ரொம்ப ஃபைனாக அடிச்சிருக்காரு. பவுண்டரி அடிச்சிருக்காங்க. ஒழுங்காக பல்ல தர எடுத்துறியா? நல்ல ஃபீல்டிங்க. சிங்கிள் ரன் தான். ஸ்ட்ரைக்கில் எயில் நல்ல பவுலிங்க. என்ன அடிப்பாதான் அம்பையர் தான் சொல்லுவார். அவர் கொடுக்குறாருங்க. தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட் ஆகும் கண்டிப்பாக சிவலி ப்ரோக்கு. மிஸ் பண்ணிட்டேன் ஒரு 6 நிறைய. நல்ல ரன் அவுட் NSNK. லாஸ்ட் 2 பால். நல்ல பவுலிங்க. டாட் பால். லாஸ்ட் 1. நல்ல பவுலிங்க. டாட் பால். நல்ல ஓவர் போட்டுருக்காரு செல்லா. 7 ரன்னு நல்லா போட்டு போயிருச்சு செல்லா. அடுத்ததாக பவுலர் சான். ஸ்ட்ரைக்கில் எயில் பண்ணாங்கன்னா NSNK ஒரு வெறித்தனமான மேட்ச் என்ன பெரிய பெரிய பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலிங்க. நல்ல பவுலிங் லென்த்தில் போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் பால் அச்சு எக்ஸ்ட்ரா கவரில் கேட்சா மாதிரி பார்த்துக்கலாம். கேட்சுக்கு வரல அவர். 2 ரன்னை மாற்றுறாங்க. நல்ல த்ரோ, நல்ல பேட்டிங். 2 ரன்னு. தேர்ட் பால் அச்சுக்காருங்க மேலே 400 சென்டர் பண்ணாங்க. கேட்சா மாறும். நல்ல கேட்சாங்க பத்ரி. நல்ல பவுலிங் சந்துரு சான். டீமே நல்லா வைபாக இருக்கிறாங்க. நல்லா இருக்கு மேட்ச் பார்க்க விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குங்க. NSNK. ஃபோர்த் பால் நல்ல பவுலிங். டாட் பால். லாஸ்ட் 2 பால் நல்ல பவுலிங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு போட்ட இடத்துல இருந்து. நல்ல பவுலிங் நல்லா போட்டிருக்காருங்க சான். லாஸ்ட் 1 பால் ஆக்சுவலாக மேலே தாங்க இருக்கு. மறுபடியும் அதில் ஏதாவது கேட்ச் எடுக்க பார்க்கலாம். இல்லை குயிக்காக வந்து 2 ரன்னாக மாறுதுங்க. கேட்ச் எடுக்க முடியாதுங்க. ரொம்ப லாங்கில் தான் இருக்கணும். பத்ரி அங்கே நல்ல ஃபீல்டர் அவர். 2 ரன் மறுபடியும் ரன்னில் போட்டிருக்காரு சான் சந்துரு. நான் வீடியோ எடுத்து இதுவரையும் ஆதார் கார்டு மேட்ச் தான் எடுத்துட்டு இருந்தேன். இதான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் மேட்ச் எடுக்கிறேன். சந்துரு நான் சொல்லிட்டே வந்தேன், வீடியோ எடுத்தால் கண்டிப்பாக நல்லா வந்து போடுவேன்னு. நல்ல பவுலிங் சந்துரு. கும்பகோணம் டீமுக்காக இங்கே ஒரு மீட்டிங். வசந்த் சக்தி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீமே மீட்டிங். அவங்க டீமே ஒரு 20 பேர் இருப்பாங்க. எங்கே போனாலும் அப்படி தான். மாஸ்டர் எவ்வளோ செலவானாலும் எல்லா பசங்களும் விட்டு போய்டுவார். 11 ரன்னு. 3வது நியூ பவுலர் கிஷோர். ஸ்ட்ரைக்கில் குரு. 24 அடிக்கணுங்க 18 பாலுக்கு. மேட்ச் நல்லாயிருக்கு. நல்ல பவுலிங். ஒயிட் பால். ஒயிட் கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலிங்க. நல்லா யார் சிங்க அது லெக் பையில் ரன்னாக மாற்றுவோம் கண்டிப்பாக. சிங்கிள் ரன். செகண்ட் பால் எக்ஸல் நல்ல ஷாட்டுங்க. தட்டி விட 2 வைப்பாங்க பார்க்கலாம். நல்ல ஃபீல்டிங்க பத்ரி. சிங்கிள் ரன். தேர்ட் பால். நல்ல பவுலிங் நல்ல ஷாட்டுங்க. ஃபிளிக் மாதிரி அடிச்சிருந்தாருங்க. அப்படி 2வது ரன் இருக்கிறாங்க பார்க்கலாம். 2வது ரன் ஓடுறாங்க. கீப்பர் தான் த்ரோ. பிடிச்சி அடிச்சு கிட்ட வந்துருங்க. 2வது இன்னொரு ரன் இருக்க பார்த்தாங்க. 2 ரன். நல்ல ஃபீல்டிங்குங்க. 4th பால் நல்ல பவுலிங்க. தட்டி எடுக்கிறாங்க. 2 ரன் எடுக்கிறாங்க நினைக்கிறேன். 2வது ரன் மாற்றுறாங்க. ஒரு ஓடிடுறாங்க வேகமாக. அவர் மிஸ்ஃபீல்டுங்க. செல்லா
மறுபடியும் 2 ரன். நல்ல பேட்டிங்க. 2 ரன் நவுத்திட்டு வராங்க மேட்சை. லாஸ்ட் 2 பாலுங்க. நல்ல பவுலிங். அதுவும் கவர்ஸ்ல சூப்பராக அடிச்சிருக்காரு. டெட்லைண்டான ஷாட்டுங்க. மறுபடியும் 2 மாத்துறாங்க. ஃபீல்டர் எடுக்கலங்க. 2 ரன் குரு அங்கே நல்ல பேட்டிங். 2 ரன்டா கொண்டு வந்தாங்க. 8 ரன்னு கொண்டு வந்தார். லாஸ்ட் 1 பால். அடிச்சு இங்கே மேலே இருக்குங்க. கேட்சா மாறுமா இல்லை சிங்கிள்னா மாற்ற பார்க்கலாம். சிங்கிள். நல்ல பேட்டிங் வச்சுருக்காங்க. 3 ஓவருக்கு இன்னும் 2 ஓவருக்கு 14 ரன் அடித்தா மேட்ச் வின் பண்ணுவாங்க கும்பகோணம். அந்த மாதிரி என்ன செஞ்சு அதுக்குள்ளே நிறுத்தினாங்கன்னா மேட்ச் அவங்க வின் பண்ணுவாங்க. மேட்ச் நல்லா போயிட்டுருக்கு சொல்லிட்டேன். 2 ஓவருக்கு 15 அடிக்கணும். பவுலிங்கில் அன்பு டர்ருன்னு செல்லமாக கூப்பிடுவாங்க NSNK பிளேயர்ஸ்லாம். அன்பு 12க்கு 15 மேட்ச் விறுவிறுப்பாக இருக்கும் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் பால் நல்ல பவுலிங்க. டாட் பால் இல்லை யோசிச்சு போட்டிருக்காரு. செகண்ட் பால் லாஸ்ட் பாலுங்க. முட்டி இருக்கு பேட்டில். சிங்கிள் ரன். தேர்ட் பால் சரி இங்கே எஜ்ஜா வந்து நல்ல ஃபீல்டிங். ரைட் அடிக்க பார்த்தாரு. பேக்கப் வரல. சிங்கிள் ரன். ஃபோர்த் பால் நல்ல பாலிங் எடுத்து உள்ள அடிச்சிருக்காருங்க. டேரக்ட்டு அங்கே அடிப்பார் பார்க்கலாம். அங்கே அடிச்சிருக்காருங்க. விக்கெட் கேட்குறாரா? நாட் அவுட் கொடுத்துருக்காரு. சிங்கிள் ரன். பாலுக்கு 11 ரன் அடிக்கணும். லாஸ்ட் 2 பால் அடிச்சிருக்காருங்க. இங்கே டூ மாத்திரம் சேன் இருக்காங்க. நல்ல ஃபீல்டர். சிங்கிள் ரன். சூப்பராக போட்டிருக்காரு. 4 ரனில் போட்டிருக்காரு. இன்னொரு பால் இருக்குது. சிவலிங் அண்ணன் அவுட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பேட்டிங்கில். அவர் இருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் மேட்ச்சு. இந்த பக்கமும் பவுலர் நல்லா போட்டுட்ருக்காங்க. லாஸ்ட் 1 பால். லாஸ்ட் 1 பால் ஒயிட் பால். எக்ஸ்ட்ராஸ் போட்டாருங்க. லாஸ்ட் 1 பால் அடிச்சிருக்காங்க. ஃபைனல் இருக்குல்ல 4 போனால் மேட்ச் இந்த பக்கம் வரும். தடுக்கிற பக்கம் நல்ல ரன்னிங் தான். பவுண்டரி பார்த்து லோக்கி போலீஸ்மேன் பார்த்து. லாஸ்ட் பாலை மிஸ்டேக் பண்ணிட்டாருங்க. அன்பு என்கிற டர் நல்லா போட்டிருந்தாரு. லாஸ்ட் பால் பவுண்டரியை மாற்றிருக்காங்க அந்த பக்கம் குரு. ரெண்டு பேருக்கும் ப்ரெஷராக இருக்கும் நினைக்கிறேன். யார் அந்த பையன்ற மாதிரி யார் அந்த பவுலர்னு பார்க்கலாம். 6க்கு 6 பவுலிங்கில் சக்தியா. ஃபர்ஸ்ட் பால் ஆக்சுவலி லெக் சைடில் நல்ல கேட்சுங்க. விக்கெட். ஃபர்ஸ்ட் பால் இவ்வளோ ஹைட்டு போணுச்சு. விக்கெட்டாக மாற்றிருக்காங்க. சத்யா 5 பாலுக்கு 6 ரன் அடிக்கணும். செகண்ட் பால் அடிச்சிருக்காங்க. ஆஃப் சைடில் இல்லை ஷார்ட்டுங்க. பாயிண்ட்ஸில் பத்ரி நல்ல ஃபீல்டிங்க. 2வது ரன் நிற்கிறாங்க. இங்கே அவுட் ஆகுதான். விக்கெட். ரன் அவுட்டுங்க. ரன் அவுட். தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் சூர்யா நியூ பேட்ஸ்மேன். பால் ஏட்டாங்க. லெக் பையில் வருவாங்க. ஒரு ரன் ஓட்டாங்க. ஃபோர்த் பால் இன்னும் 3 பாலுக்கு 4 அடிக்கணும். அடிச்சிருவாங்க. கேப்பில் தான் போகுது. பத்ரி அங்கே ஃபீல்டரு நல்ல ஃபீல்டிங். த்ரோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஓ நல்ல ரன்னிங். அது இல்லாமல் நல்ல ஃபீல்டிங் கூட. த்ரோ கரெக்டாக ரொம்ப லாங் அங்கேருந்து அடிச்சிருக்காரு பிடிச்ச உடனே. நல்ல ஃபீல்டிங். 2 பாலுக்கு 2. நல்ல பவுலிங். கேட்ச் ஆயிடுச்சு நினச்சா. 2வது ரன் நிற்பாங்க. பத்ரி அங்கே இந்த விக்கெட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க குருவுக்காக. ஒரு ஆளாக தனியாலாம் ஆடிருக்காருங்க. நிறைய என்ன பதிவு பண்ணுறாரு. பவுண்டரி அடிக்கலாம். 2 சிங்கிள்ஸாக நிறைய கொண்டு வந்திருக்காரு. 1 பாலுக்கு 1 மேட்ச் ட்ரா இருக்குது. 1 ஃபீல்டர்ஸ்லாம் உள்ளே போட்டிருக்காங்க. உள்ளே வச்சுருக்காங்க. எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னங்க 6 பாலுக்கு 6 வெறித்தனமாக போயிட்டுருக்குங்க மேட்ச்சு. சூப்பராக போட்டிருக்காரு சத்யா. லாஸ்ட் 1 பால் ரைட் பால் போட்டாருங்க. மிஸ் பண்ணிட்டார். மேட்ச் வின் பண்ணுறாங்க கும்பகோணம். இவ்வளோ தூரம் போராடி மேட்ச் விட்டுருக்காங்க NSNK. பரவாயில்ல. வாழ்த்துக்கள் 2 டீமுக்கு. சூப்பராக குரு சிங்கிள் மேன் விளையாடி கொடுத்துட்டு போயிருக்காரு. நல்ல பேட்டிங்.